எம்ஜிஆர், ஜெயலலிதா போன்ற பெரும் ஆளுமைகள் ரத்தமும் வியர்வையும் சிந்தி வளர்த்த கட்சி. அந்த தலைமைக்கு விசுவாசமாகவும் அந்த தலைமையின் மீது அன்பு கொண்ட தொண்டர்கள் தங்களுடைய ரத்தத்தையும் வியர்வையும் சிந்தி வளர்த்த கட்சி. எத்தனையோ வழக்குகளை சந்தித்த தொண்டர்கள் இருக்கிறார்கள். எத்தனையோ போராட்டத்தில் ரத்தம் சிந்திய தொண்டர்கள் இருக்கிறார்கள். இவ்வளவு ஏன், தங்கள் பொண்டாட்டியின் தாலியை விட்டு கூட கட்சிக்காக உழைத்த அதிமுக தொண்டர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அப்படி ஏழை தொண்டர்களால் வியர்வை சிந்தி ரத்தம் சிந்தி எம்ஜிஆருக்காகவும் ஜெயலலிதா அம்மையாருக்காகவும் வளர்த்த கட்சி தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பெயரை கேட்டாலே டெல்லியில் உள்ள பள்ளிகள் கூட பதறி ஓடும். இரட்டையிலை போட்டியிடும் தொகுதிகளில் வாக்குகள் வண்டி வண்டியாக குமியும். அப்பேற்பட்ட கட்சி இன்று சுக்கு நூறாகி கிடக்கிறது. 7 தொகுதிகளில் டெபாசிட் காலி, 12 தொகுதிகளில் 3வது இடம். பல தொகுதிகளில் வளரும் கட்சியான நாம் தமிழர் கட்சியை விட பின்னுக்கு தள்ளப்பட்டது. இவ்வளவு கேவலமான நிலைமைக்கு கட்சியை கொண்டு சென்றது யார்? யார் தலைமையில் இவ்வளவு படுதோல்வியை சந்தித்தது? இந்த பாராளுமன்ற தேர்தல் மட்டுமல்லாமல் இதற்கு முன்பு நடந்த 10 தேர்தல்களின் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வரலாறு காணாத அளவுக்கு படுதோல்வியை சந்தித்து இந்த கட்சி 40% வாக்கு வங்கி இருந்த கட்சி இன்று வெறும் 20% பாதிக்கு பாதியாக சிதைந்து அழிந்து இருக்கிறது. இந்த படுமோசமான நிலை எப்போது வந்தது? திரு எடப்பாடி பழனிசாமி என்பவர் தலைமையேற்ற பிறகுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இவ்வளவு அதல பாதாளத்துக்கு சென்றது. அதற்கு பல காரணங்கள் கூறப்படுகின்றன. முதல் காரணம் சசிகலா அம்மையார், டிடிவி தினகரன், ஓபிஎஸ் போன்ற முக்குளத்தூர் தேவர் சமுதாயத்தின் முக்கிய தலைவராக பார்க்கப்பட்ட தலைவர்களை கட்சியில் நீக்கியதால் அதிமுகவின் பெரும் வாக்கு வங்கி உள்ள சமுதாயமாக பார்க்கப்பட்ட முக்குளத்தூர் தேவர் சமுதாயத்தின் வாக்குகள் அறவே விழவில்லை. இது முதல் அடி. இரண்டாவது, ஒரு கரிஸ்மாட்டிக் ஃபேஸ் வேல்யூ இல்லாத ஒரு தலைவராக எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்க்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. மூன்றாவது, ஆளுமை திறமை இல்லாத ஒரு தலைவராகவும் பார்க்கப்படுகிறது. நான்காவது, சசிகலா அம்மையாரின் காலில் விழுந்து முதலமைச்சர் ஆகிவிட்டு சசிகலா அம்மையார் கூவத்தூரில் அனைத்து எம்எல்ஏக்களையும் ஒருங்கிணைத்து இவர்தான் முதலமைச்சர் என்று அறிவிப்பதற்கு முன்பு எடப்பாடி பழனிசாமி யார் என்றே அதிமுக தொண்டர்களுக்கும் தெரியாது, தமிழ்நாட்டு மக்களுக்கும் தெரியாது. அவ்வாறு இருந்தவரை முதலமைச்சர் ஆக்கிய சசிகலா அம்மையாரையே யார் என்று கேட்ட நன்றி இல்லாதவர் என்ற பார்வை மக்கள் மனதில் உருவானதாலும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவுக்கு மக்கள் வாக்களிக்க தயாராக இல்லை. இவ்வளவு தூரம் அந்த கட்சி அதல பாதாளத்துக்கு போன பிறகும் தான் தலைவராக இருப்பேன் என்றும் தான் பொதுச் செயலாளர் என்றும் கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் பேசுகிறார் இவர். யார் இவர்? இவருடைய அரசியல் என்ன? அதிமுகவுக்கு இவர் செய்த தியாகம் என்ன? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களின் அரசியலை காணலாம். சாதாரண வெள்ள வியாபாரியாக இருந்த இவரை முதலில் அரசியலுக்கு கொண்டு சேர்த்தவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள். 1974ஆம் ஆண்டில் கோனேரிப்பட்டி கிளை செயலாளராக அரசியல் வாழ்க்கையை தொடங்கிய பழனிசாமி 1990ஆம் ஆண்டில் சேலம் வடக்கு மாவட்ட கழக இணைச் செயலாளராகவும் 1991ஆம் ஆண்டில் சேலம் வடக்கு மாவட்ட செயலாளராகவும் 1993ஆம் ஆண்டில் சேலம் மாவட்ட பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு ஒன்றியத்தின் தலைவராகவும் 2001ஆம் ஆண்டில் தமிழ்நாடு சிமெண்ட் கார்ப்பரேஷன் தலைவராகவும் 2006ஆம் ஆண்டில் கழக கொள்கை பரப்பு செயலாளராகவும் படிப்படியாக உயர்ந்தார். பின்னர் 2011ஆம் ஆண்டில் நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சராகவும் 2014ஆம் ஆண்டு கழக ஒழுங்கு நடவடிக்கை குழு உறுப்பினராகவும் தலைமை நிலைய செயலாளராகவும் 2016ஆம் ஆண்டில் பொதுப்பணித்துறை அமைச்சராகவும் உயர்ந்தார். இவை அனைத்தும் ஜெயலலிதா அம்மையார் இருந்த காலத்தில் நடைபெற்றது. அதுவரைக்கும் எடப்பாடி பழனிசாமி என்பவர் யார் என்பது அதிமுகவின் தொண்டர்களுக்கோ பொதுமக்களுக்கோ தமிழ்நாட்டுக்கே தெரியாது. ஜெயலலிதா அம்மையார் மறைந்த பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளராக அப்போது இருந்த அமைச்சர்கள் அனைவரும், மூத்த தலைவர்கள் அனைவரும் சசிகலா அம்மையார் தான் பொதுச் செயலராக வர வேண்டும் என்று தேர்ந்தெடுத்தார்கள். பிறகு அவரை முதலமைச்சராகவும் வர வேண்டும் என்றும் தேர்ந்தெடுத்தார்கள். இந்த சூழ்நிலையில் அவருக்கு ஜெயலலிதா அம்மையார் மீது இருந்த சொத்து குவிப்பு வழக்கின்
தீர்ப்பு வந்ததனால் அதோடு அந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட சசிகலா அம்மையாரும் சிறை செல்ல வேண்டிய சூழல் வந்தபோது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அடுத்த முதலமைச்சர் யார் என்ற கேள்வியும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அடுத்த பொதுச் செயலாளர் யார் என்ற கேள்வியும் எழுந்தது. இந்த இக்கட்டான நிலைமையில் கூவத்தூரில் அனைத்து எம்எல்ஏக்களையும் ஒருங்கிணைத்த சசிகலா அம்மையார் சிறை செல்வதற்கு முன்பு அத்தனை பேரையும் ஒருங்கிணைத்து எடப்பாடி பழனிசாமி என்பவரை முதலமைச்சராக்கினார். இவர்தான் முதலமைச்சர் என்று அறிவிப்பதற்கு முன்பு யார் என்றே தெரியாது. அதே நேரம் திரு டிடிவி தினகரன் அவர்களை துணை பொதுச் செயலராகவும் ஆக்கினார். அதுவரைக்கும் அனைத்து அதிமுக மூத்த நிர்வாகிகளும் இதை ஏற்றுக்கொண்டனர், திரு ஓபிஎஸ்ஐ தவிர. அவர்தான் முதலமைச்சர் பதவியை பறித்ததனால் தர்ம யுத்தம் என்ற பெயரில் தனியாக ஜெயலலிதா அம்மையார் சமாதியிலிருந்து 12 எம்எல்ஏக்களை பிரித்து சென்றார். ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுக எம்எல்ஏக்களை பிரித்ததனால் அவ்வளவுதான் அதிமுக ஆட்சி கவிழும் என்றும் கட்சியும் காப்பாற்ற முடியாது என்ற சூழ்நிலையில் அப்போது கருத்துக்கள் பேசப்பட்டன. ஆனால் சசிகலா அம்மையார் தனி ஒரு பெண்ணாக இருந்து அனைத்து எம்எல்ஏக்களையும் ஒருங்கிணைத்து எடப்பாடி பழனிசாமி என்பவரை முதலமைச்சராக்கினார். அப்போதே அவர் ஆளுமை மிக்க தலைவர் என்பதை நிரூபித்தார். ஏனென்றால் அந்த காலகட்டத்தில் மத்திய அரசின் எதிர்ப்பு, ஆளுநர் எதிர்ப்பு, திராவிட முன்னேற்ற கழக எதிர்ப்பு, பொதுமக்கள் எதிர்ப்பு என அந்த கட்சிக்கு பல எதிர்ப்புகள் 4 முனையிலிருந்து தாக்கிய போதும் அதையெல்லாம் சுக்கு நூறாக்கி அதிமுக ஆட்சியை நிறுவிய பெருமை சசிகலா அம்மையாருக்கு உண்டு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் ஆவதற்கு ஒரே காரணம் சசிகலா அம்மையார். கண்கலங்கி காலில் விழுந்து கதறினார் எடப்பாடி பழனிசாமி. அந்த வீடியோக்கள் இன்றும் சமூக வலைதளங்களில் வைரலாகி கொண்டுதான் இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் முதலமைச்சராக பொறுப்பேற்ற எடப்பாடி பழனிசாமி சில நாட்களிலேயே ஆர்கே நகர் இடைத்தேர்தல் வந்தது. அந்த தேர்தல் வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அமைச்சர்கள், மூத்த தலைவர்கள் திரு டிடிவி தினகரன் அவர்களுக்கு வாக்கு சேகரித்தார்கள் ஆர்கே நகர் தேர்தலில். அப்போது இரட்டை இலை முடக்கப்பட்டது. ஏனென்றால் ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவை உடைத்து விட்டார். ஓபிஎஸ் வேட்பாளருக்கு இரட்டை மின்கம்பம் சின்னமும் திரு டிடிவி தினகரன் அவர்களுக்கு தொப்பி சின்னமும் வழங்கப்பட்டது. பிரச்சாரம் நடைபெற்றது. உச்சகட்ட மோதல் அதிமுக உள்கட்சி மோதல். ஓபிஎஸ் இபிஎஸ், அதாவது டிடிவி தினகரனுடைய அந்த அணி, சசிகலா அணி ஆகியோருக்கு பயங்கர மோதல் அனைத்து 2 அணியாக அப்போது செயல்பட்டது. ஆனால் தேர்தல் நிறுத்தப்பட்டது. காரணம், திரு டிடிவி தினகரன் அவர்கள் வெற்றி பெறுவார் என்ற கருத்து கணிப்புகள் வெளிப்படையாகவே தெரிந்தன. அப்போது மத்திய அரசு ஓபிஎஸ்க்கு ஆதரவாக இருப்பதாக கூறப்பட்டது. இந்த நிலையில் இதற்கு இடைப்பட்ட காலகட்டத்தில் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் டிடிவி தினகரன் அவருக்கு கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. ஏனென்றால் கட்சியின் பொதுச் செயலாளர் சசிகலா அம்மையார் சிறையில் இருக்கிறார். கட்சியின் துணை பொதுச் செயலாளராக அந்த நிர்வாகத்தை டிடிவி தினகரிடம் கொடுத்துவிட்டு சென்றிருக்கிறார் சசிகலா அம்மையார். அவரை அனைவரும் துணை பொதுச் செயலாளராக எடப்பாடி மற்றும் அனைத்து மூத்த தலைவர்களும் அமைச்சர்களும் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். இந்த சூழ்நிலையில் தான் ஜெயலலிதா அம்மையார் போட்டியிட்டு வெற்றி பெற்ற, அவர் இறந்த பிறகு காலியிடமாக இருக்கக்கூடிய ஆர்கே நகர் இடைத்தேர்தல் வந்தது. இந்த தேர்தலில் யார் வெற்றி பெறுவார் என்ற மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏற்பட்டது. ஓபிஎஸ் இபிஎஸ், அதாவது ஓபிஎஸ் அணி, டிடிவி தினகரன் அணி என 2 அணியாக அதிமுக பிளவுபட்டது. இதனால் இரட்டை இலை முடக்கப்பட்டது. திரு டிடிவி தினகரன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். தொப்பி சின்னம் அவருக்கு வழங்கப்பட்டன. ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளருக்கு இரட்டை மின்கம்பு வழங்கப்பட்டது. இப்போது யார் ஆளுமை மிக்க தலைவர் என்பதை ஆர்கே நகரில் நிரூபிக்க வேண்டும். ஆனால் தேர்தல் நிறுத்தப்பட்டது. காரணம், டிடிவி தினகரன் அவர்கள் வெற்றி பெறக்கூடிய சூழல் இருந்தது. கருத்து கணிப்புகள் வெளியிட்டன. இதனால் தேர்தல்கள் நிறுத்தப்பட்டன. அதன் பிறகு திரு டிடிவி தினகரன் அவருக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு இருவரும் பிரிந்தார்கள். இந்த சூழ்நிலையில் ஆட்சி கவிழும் சூழல் வந்தது. ஏனால் திரு டிடிவி தினகரனிடம் 18 எம்எல்ஏக்களும் திரு பன்னீர்செல்வம் அவரிடம் 12 எம்எல்ஏக்களும் இருந்தார்கள். இந்த சூழ்நிலையில் பாரத பிரதமர் மோடி அவர்கள் தலையிட்டு ஓபிஎஸ் அவர்களையும் இபிஎஸ் அவர்களையும் இணைத்து வைத்தார். ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளராகவும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் துணை ஒருங்கிணைப்பாளராகவும், அதே ஒன்று ஓபிஎஸ் அவர்கள் துணை முதலமைச்சராகவும் பொறுப்பேற்றனர். இந்த சூழலில் சசிகலா டிடிவி அணி, ஓபிஎஸ் இபிஎஸ் அணி என 2 அணியாக இருந்தது. மீண்டும் ஆர்கே நகர் தேர்தல் அறிவிக்கப்பட்டது. இதுதான் யார் தலைமை என நிர்ணயிக்க வேண்டிய சூழல் வந்தது. இந்த தேர்தலில் டிடிவி தினகரன் சுயேட்சை வேட்பாளராக குக்கர் சின்னத்தில் போட்டியிட்டார்.
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக இரட்டை இலை கொடுக்கப்பட்டு ஓபிஎஸ் இபிஎஸ்ஸின் இரட்டை தலைமையின் கீழ் தேர்தலை சந்தித்தது. முதல் தேர்தலிலே ஓபிஎஸ் இபிஎஸ் இரட்டை தலைமை படுதோல்வியை சந்தித்தது. திரு டிடிவி தினகரன் குக்கர் சின்னத்தில் மாபெரும் வெற்றி பெற்று தன்னை ஆளுமைமிக்க ஒரு தலைவராக நிரூபித்தார். திராவிட முன்னேற்ற கழகம் டெபாசிட் இழந்தது. ஓபிஎஸ் இபிஎஸ் அணியை ஆர்கே நகர் தேர்தலிலேயே மக்கள் தூர தொடச்சி எறிந்து விட்டார்கள். அவர்கள் இருவருமே தலைவராக மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் உண்மையான வரலாறு. இந்த சூழ்நிலையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போட்டியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற கட்சியை திரு டிடிவி தினகரன் தொடங்கினார். இது அதிமுகவுக்கு பெரும் தலைவலியை ஏற்படுத்தியது. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அரசியலுக்கு மிகப்பெரிய கேள்விக்குறியையும் எதிர்கால கேள்விக்குறியையும் ஏற்படுத்தியது. மீண்டும் தேர்தல்களை சந்தித்தன. பல தேர்தல்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற முடியவில்லை. ஓபிஎஸ் இபிஎஸ்ஸின் இரட்டை தலைமையை மக்களும் ஏற்கவில்லை, தொண்டர்களும் ஏற்கவில்லை. ஏனென்றால் டிடிவி தினகரன் அவர்கள் 6% வாக்கு வங்கி வைத்திருந்தார். தமிழகம் முழுவதும் பரவலாக அதிமுக வாக்குகள் பிரிந்தன. இதனால் எடப்பாடி ஓபிஎஸ் இருவர் தலைமையிலான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து பல தேர்தல்களில் தோல்வியை சந்தித்தது. இதுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு இல்லை என்பதும், அதே போன்று சசிகலா அம்மையாருக்கு அவர் துரோகம் செய்துவிட்டார் என்பதும், முக்குலத்த தேவர் சமுதாயத்தின் வாக்குகளை இழந்துவிட்டார் என்ற காரணங்களால் அந்த கட்சி அதல பாதாளத்துக்கு தள்ளப்பட்டது. 10 தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தோல்வியை சந்தித்தார். இதற்கிடையில் சசிகலா அம்மையார் விடுதலை பெற்று வந்தபோது 28 மணி நேரம் மக்கள் ஆதரவு தெரிவித்து அவரை வரவேற்றார்கள். அவர் அரசியலுக்கு வருவார், எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அப்போதே பிரச்சனை எழும் என்ற நிலை ஏற்பட்டது. ஆனால் அவர் சில காலம் நான் விலகி இருக்கிறேன் என்று ஒதுங்கிவிட்டார். இந்த சூழ்நிலையில் அதிமுக பிஜேபியோடு கூட்டணி ஏற்படுத்தி தான் அடுத்த சட்டமன்ற தேர்தலை சந்தித்தது. அப்போது கூட பிஜேபி தலைவர்கள் டிடிவி தினகரனை சேர்த்துக்கொண்டு அரசியலை சந்திக்கலாம் என்று எடப்பாடி பழனிசாமி அவரிடம் சொல்லியதாகவும், அதற்கு எடப்பாடி பழனிசாமி மறுத்ததாகவும் சொல்லியிருக்கிறார். ஆனால் டிடிவி தினகரன் அவர்களை கூட்டணியில் சேர்த்திருந்தால் அதிமுக வெற்றி பெற்றிருக்கும், மீண்டும் ஆட்சி அமைந்திருக்கும். ஆனால் எடப்பாடி பழனிசாமியுடைய அந்த தவறான நோக்கம் அப்போதே ஆட்சியை இழந்துவிட்டது, அதிமுக படுதோல்வி இழந்துவிட்டது. அன்று முதல் இன்று வரை அதிமுகவில் எழ முடியவில்லை. இதற்கு இடையில் ஓபிஎஸ் அவர்களையும் கட்சியை விட்டு நீக்கிவிட்டார்கள். இருந்த முக்குலத்தூர் தேவர் சமுதாய வாக்குகளையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இழந்துவிட்டது. இந்த சூழலில் 2024 பாராளுமன்றத்தில் அதிமுக படுதோல்வியை சந்தித்து விட்டது. 7 தொகுதியில் டெபாசிட் காலி, 12 தொகுதியில் 3வது இடம், பல தொகுதியில் நாம் தமிழர் கட்சியோட பின்தங்கிவிட்டது. காரணம், கூட்டணிக்கு யாரும் வரவில்லை, கட்சி பிளவுவிட்டது, முக்குலத்தூர் தேவர் சமுதாய வாக்குகளை இழந்துவிட்டது, பெரிய தலைமையும் இல்லை. ஓபிஎஸ் அவர் விலகிவிட்டார். இபிஎஸ் கரஸ்மாட்டிக் லீடர் கிடையாது, மக்கள் செல்வாக்கு கிடையாது, அவர் சார்ந்த சமுதாய செல்வாக்கும் கிடையாது, அவர் தொகுதியிலே வார்டில் அவங்க தோற்றுருக்காங்க. இப்படிப்பட்ட சூழலை கட்சி அதல பாதாளத்துக்கு தள்ளப்பட்டு விட்டது. இந்த அளவுக்கு கட்சி அதல பாதாளத்துக்கு தள்ளப்பட்டதுக்கு ஒருவர் தான் காரணம், திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய தவறான அரசியல். அவருடைய அரசியல் மிகவும் கீழ்த்தரமாக இருந்ததை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. யாரால் பதவிக்கு வந்தோம், எவ்வாறு பதவிக்கு வந்தோம் என்ற நன்றியெல்லாம் மறந்துவிட்ட அந்த உணர்வு தமிழக மக்களிடம் இன்றும் எழத்தான் செய்கிறது. உண்மையாக உழைத்து, உண்மையாக இவர்தான் முதலமைச்சர் வேட்பாளராக மக்களிடம் அறிவிக்கப்பட்டு தேர்தலை சந்தித்து முதலமைச்சர் ஆக்கப்பட்டிருந்தால் அவர் மக்கள் தலைவர், மக்கள் முதல்வர். ஒரு விபத்து, சசிகலா அம்மையார் சிறை செல்ல வேண்டிய சூழல் வரும்போது ஆட்சியை ஒப்படைத்துவிட்டு செல்கிறார். அவர் வந்த பிறகு இந்தாங்கம்மா நீங்கள் ஒப்படைச்ச ஆட்சி, நான் என்ன செய்யணும் சொல்லுங்க அப்படின்ட்டு போய் நின்றிருந்தால் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர். அரசியல் ராஜதந்திரம் தெரியவில்லை, அரசியல் செய்ய தெரியவில்லை. அதனால் அவருடைய அரசியலில் தோல்வியோடு பயணிக்கிறார், தோல்வி முகமாகவே இருக்கிறார். தொடர்ந்து அவர் அதிமுகவில் பொதுச் செயலராக இருக்கவும் முடியாது, தொடர்ந்து தலைவராகவும் இருக்க முடியாது. அவ்வாறு இருந்தால் அந்த கட்சி வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலோடு சின்னத்தையும் கட்சியையும் தேர்தல் ஆணையத்திலிருந்து அங்கீகாரத்திலிருந்து இழந்து அதலவாதாரத்தில் அந்த கட்சி அழிந்துவிடும் என்பதுதான் உண்மையான வரலாறு. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களின் அரசியல் வரலாறு அமைச்சர் அளவில் சரியாக இருக்குமே தவிர ஆளுமை மிக்க தலைவர் அளவில் அவர் தோற்றுவிட்டார் என்பதுதான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களின் அரசியல்.